ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேர்ச்சஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை எப்படியெல்லாம் நான் ஆன்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடோ, லெட்ஸ் கண்டினியூ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போனோடனே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு, வெரிஃபிகேஷனாக என்ன உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விசிட்டர் பாஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அந்த பாஸ்லாம் போயிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்களோட கேம்பஸ் காலேஜ் கேம்பஸில் வர சொல்ல, அவங்களோட வேர்ச்சஸோட கேம்பஸ் வர சொல்லிட்டாங்க. அந்த கேம்பஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு அந்த விசிட்டர் பாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரி. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒருத்தருக்கா இன்டர்வியூ வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு நான் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பேனிக்காக இருந்துச்சு. என்னென்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் முன்னாடி போகிறவங்க வரவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது உட்காந்து பேனிக் ஆகிட்டு நானும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல். அண்ட் அதுக்கப்புறமா என் டேர்ன் வந்துச்சு. என் டேர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு காமாக வந்துட்டு போயிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்டர்வியூ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர்செல்ஃப் சொன்னாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்வியூ எல்லா கேம்பஸ்லேயும் வந்துட்டு நடக்கும். எல்லா கம்பெனிஸ்லேயும் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கேட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா, நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, லிங்க்டின் வெப் ஸ்க்ரேப்பர் ஆட்டோமேஷனில் இருக்கும். அண்ட் ஜெஸ்டர் மீடியா கண்ட்ரோலர். இப்போது நான் வந்துட்டு ரீசெண்டாக லிங்க்டனில் போட்டிருப்பேன். இப்படி ஆக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன்னா என்னால் அந்த வீடியோ வந்துட்டு பாஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். பர்சனல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சும்மா ஒரு இந்த அலெக்ஸா அது மாதிரி. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தேன். என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணேன், எந்த டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்ணேன், அண்ட் எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணேன், என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன், அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லி முடித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அப்புறமா என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று கொடுக்குறோம். அந்த எக்ஸல் ஃபைலில் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்லாம் இருக்குது. அந்த மார்க்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மோர் தென் 60% இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் மட்டும் இது எனக்கு போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சொன்னேன் நான், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பென் அண்ட் பேப்பரில் வந்துட்டு நான் போட்டு காமிச்சேன். எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் யூஸ் பண்ணி பண்ணேன். நான் நார்மலாக பாண்டாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாகவே இருக்கும். வெறும் அந்த 60% மேலே இருக்கிறதுல மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணுங்கிறதுக்காக ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ ஜிப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட நேமும் அண்ட் அந்த மார்க்ஸ் வந்துட்டு கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு புதுவிதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, எரர் ஹேண்ட்லிங் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியுமா, பைத்தானில் எரர் ஹேண்ட்லிங் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது சொன்னேன். ஸோ டெஃபினட்டாக பைத்தானில் வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் இருக்குது. அண்ட் ட்ரை எக்ஸப்ட் மட்டும் தான் இருக்குது எரர் ஹேண்ட்லிங்கில். கேட்ச்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பைத்தானில் இல்லை. ஸோ அது கேட்டிருந்தாங்க, கேட்ச் இருக்கா அப்படின்னாங்க. கேட்ச் இல்லை, ட்ரை எக்ஸப்ட் பிளாக் தான் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் பிளாக்லேயே வந்துட்டு நம்மளுக்கு என்ன எரர்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த எரரை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ட் அதுக்கும் வந்துட்டு கோட் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கோட் எழுதுனேன். அந்த கோடெலாம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் என்ன எழுதுனேன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பிளாக் அண்ட் எக்ஸப்ட் பிளாக் போட்டு நான் ஒரு கோடு எழுதி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று கொடுத்தாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனால் நான் ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணேன். எப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேசிக்காக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ APPLEன்னு சொல்லிட்டு ஆப்பிள்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா 2 P இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு வேர்டில் ரிப்பிடேஷன் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ் ரிப்பிடேஷன் இருந்துச்சுன்னா அந்த வேர்டை வந்துட்டு எனக்கு வரக்கூடாது. அண்ட் சன்னில் பார்த்தீங்கன்னா SUN மட்டும் தான் இருக்குது. அதில் வந்துட்டு எந்த ரிப்பிடேஷனான லெட்டர்ஸும் இல்லைல்ல. ஸோ எனக்கு அது மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. அண்ட் அந்த கொஸ்டினை வந்துட்டு நான் அட்டன் பண்ணேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எஸ்கியூஎல்லேருந்து கேட்டாங்க. எஸ்கியூஎல் தெரியுமான்னு சொன்னாங்க. தெரியும் சார் அப்படின்னு. ஏன்னா நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் எஸ்கியூஎல்ல பண்ணியிருந்தேன். ஸோ அது பேசிக்காக எல்லா இன்டர்வியூஸ்லையும் வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். எஸ்கியூஎல் நாலேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அண்ட் எஸ்கியூஎல்லேருந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க. அண்ட் அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் அதில் இருக்க டைப்ஸ்லாம் பண்ணிட்டு அது என்னென்ன பண்ணும், எப்படிலாம் ஒர்க் ஆகும், அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு பிடிச்ச டேட்டா ஸ்ட்ரக்சரில் எனக்கு வந்துட்டு ஒரு ஒன்று ப்ரோக்ராம் எழுதி காட்டு அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நான் எழுதினேன். எப்படி யூஸ் பண்ணேன்னா, நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணி நான் ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் பற்றி தெரியுமா அப்படின்னாங்க. ஸோ சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பனாக இருந்தேன். லைக் எனக்கு வந்துட்டு சரியாக நாலேஜ் இல்லை சார், பட் லெட் மீ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். லைக் எனக்கு என்னென்ன தெரியும் அந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிளில் சொல்லிவிட்டு அந்த 7 சைக்கிள் வந்துட்டு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு வேறு ஏதாவது நீ கோர்ஸ் இப்போ ஏதாவது கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் த ரெஸ்யூமே யூ ஆர் டூயிங் எனிதிங் டிஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலி ஜென்ரேட்டிவ் கோர்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் சார்கிட்ட. அண்ட் அப்போது சார் வந்துட்டு கேட்டார், லைக் ஓகே ஜென்ஏ படிச்சுட்டு இருக்கல, அதில் வந்துட்டு நான் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியுமா நாங்கள். நான் இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருந்தேன். ஸோ சொன்னேன் நான், சார் ஆப்வியஸாக ஆன்சர் பண்ணலாம் சார், ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் ஜென்ரேட்டிவ் மாடலுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் வேறு என்ன, இதுதான் டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ பேசிக்காக வந்துட்டு எனக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ மட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. நான் எல்லா கொஸ்டின்ஸும் வந்துட்டு நான் ஒரு நோட் பேடில் போட்டு, ஐ மீன் அந்த கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் வித் சொல்யூஷன்ஸ் வர என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா, இது நான் 9th செப்டம்பர் வந்துட்டு அட்டன் பண்ணேன். இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட்லேயும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைக் பேசிக்காக இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. மறுபடியும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு கேட்டாங்க, எதுக்காக வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கீங்க, இது வந்துட்டு ஓன் ப்ராஜெக்டா இல்லை காலேஜில் பண்ண சொன்னாங்கங்கிறனால பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் இது என்னோடய இனிஷியேட்டிவ், மை ஓன் ப்ராஜெக்ட், லைக் ஐ இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவெஞ்சர்ஸ் மூவி பார்த்து பண்ணோன்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வேறு என்ன கேட்டாங்க, நீங்கள் பேசிக்காக ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கா, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, கான்ஃப்ளிக்ட் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த குரூப் ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் வந்துட்டு நீங்கள் நல்லா சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அண்ட் வர்ச்சுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 year பாண்ட் இருக்குது, அந்த பாண்ட் வந்துட்டு சைன் பண்ண ரெடியாக இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க. அண்ட் ஆல்சோ எதனால வந்துட்டு லைக் ஒய் ஆர் யூ திங்கிங் தட் யூ ஆர் அ ரைட் ஃபிட் ஃபார் வர்ச்சுவஸா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவஸா கம்பெனியோட அந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் லைக் எந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிஸில் வந்துட்டு அதுக்கும் லைட்டாக லிங்க் ஆச்சு. இப்போது சப்போஸ் இந்த லிங்க்டின் வெப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆட்டோமேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுது, அண்ட் ஜஸ்ட் மீடியா கண்ட்ரோலர் ஏஐ யூஸ் பண்ணுது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஏஐ ஆஸ் வெல் அஸ் அந்த ஜென்ரேட்டிவ் மாடல் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறனால ஸோ அதுக்கும் வந்துட்டு மேட்ச் ஆச்சு. அண்ட் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, லைக் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜென்யூனாக சொல்லுங்கள். ரொம்பவே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பி விட்டுறாதீங்க. லைக் எப்படி சொல்ல, இப்போது வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின் வந்துட்டு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பி ஃப்ராங்க், லைக் ஃபுல்லாகவே வந்துட்டு பட்டனை மூஞ்சால் சொன்னால் தெரியாத சொல்லிடாதீங்க. அண்ட் தெரியாத கொஸ்டின் வந்துட்டு தெரியும்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க, அது ரொம்பவே தப்பு. ஸோ தெரில சொல்லுங்கள், தெரில சொல்லிவிட்டு அண்ட் நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி வரல அப்படின்னா அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு எந்த கொஸ்டின்ஸையும் வந்துட்டு விட்டுறாதீங்க, அண்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸ் தான் நடந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு இப்போது என்னென்ன அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் சொல்யூஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு நேவிகேட் பண்ணணும்னா சாப்டர்ஸ் வச்சு நேவிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்டாக அந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பேசிக்காக வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு போனோடனே ஸ்மைல் எப்படியுமே இருக்கணும், ஒரு ஜென்ரல் ஸ்மைல் இருக்கணும் உங்கள் ஃபேஸில். அண்ட் நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்தீங்கனாலுமே வந்துட்டு அந்த நர்வஸ்னஸ்னாலே நீங்கள் மறந்து போயிடுவீங்க. லைக் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது லைக் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு என்னோடய இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் போயிருப்பேன்ல, அந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் நர்வஸ் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ரொம்ப பேசிக் கொஸ்டினே மறந்துட்டு வந்து நின்றேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நர்வஸ் ஆகாதீங்க. கீப் அ காம் அண்ட் ஸ்டெடி மைண்ட். லைக்
பிஃபோர் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் அதனாலயும் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிக்காதீங்க. அப்புறம் வேறு என்ன, யா இதான் மோர் தென் ஆஃப். ஸோ பி ஃப்ராங்க், ரொம்பவே வந்துட்டு ஓப்பனாக பேசுங்க, ரொம்ப பயப்படாதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். அண்ட் வி நீட் டு பி கான்ஃபிடென்ட் as well as we need to be brave enough to do that. அண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சொந்தமாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் போடுங்க. லைக் யாரோ பண்ணாங்க அதை நான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போடாதீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மற்றவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொல்ல நினச்சேன். அண்ட் இதான் என்னோடய வேர்ட்ஸ் சூஸாக எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப வளரலன்னு நினைக்கிறேன். யா ரொம்ப நாள் கழித்து நான் இவ்வளோ பெரிய வீடியோஸ் போடுறேன். அண்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, பை பை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்கிறத பார்த்துடலாம். இதோ இருக்கு பாருங்க. In an Excel file, filter out the students whose score is above 60 and return only the name and percentage சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, ஒரு செம்மையான அப்ரோச்சில் எடுத்துகிட்டு போகிறோம். லைக் ஜிப் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம், ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஜிப் ஃபைல் இல்லை. ஸோ ஜிப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு ஜிப் ஃபைல் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஜிப் பண்ணால் லைக் 2-3 ஃபைல்லாம் வந்துட்டு அப்படியே கம்பைன் ஆகிட்டு வரல, அதே தான் வந்துட்டு இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பாண்டாஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். pandas spd, அப்புறமா வந்துட்டு df equal to pd dot read underscore excel of, சும்மா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் அந்த இதுல இருந்து, நேம் வேணும், ஸ்கோர் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் ஜிப் ஆஃப் ஸ்டார் df என்னென்ன ஃபர்ஸ்ட் வேணும் நம்மளுக்கு, நேம் காலம் வேணும். அண்ட் அடுத்து என்ன காலம் வேணும், ஸ்கோர் வேணும். கரெக்டா? ஓகே, நேம் கமா ஸ்கோர் டாட் வேல்யூஸ். ஸோ எனக்கு அந்த நேம் கமா ஸ்கோருங்கிற இதில் வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு நம்ம மெயினானது யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்டர் ஃபங்க்ஷன். இங்கே வந்துட்டு நான் ஃபில்டர்டுன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ என்னென்ன வேணும், நேம் வேணும், ஸ்கோர் வேணும். ஃபார் நேம் கமா ஸ்கோர். ஓகே ஓகே, ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நான் பாண்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு எக்ஸல் ஃபைல் ரீட் பண்ணது வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓப்பன் பை எக்ஸல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாண்டாஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். அது நான் அந்த எக்ஸல் ஃபைல் நேம் ஒன்று போட்டுக்கோங்க. நேம் போட்டதுக்கு அப்புறமா அண்ட் நான் என்னென்ன இது செலக்ட் பண்ண நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், நேம்ஸ் ஒன்று, ஸ்கோர்ஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நேம் ஸ்கோர்ஸில். அண்ட் அதுக்கப்புறமா ஃபில்டர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள்குள்ள நான் ஒரு லிஸ்ட் போட்டு நேம் கமா ஸ்கோர் ஃபார் நேம் கமா ஸ்கோர் இன் ஜிப் ஆஃப் நேம்ஸ் கமா ஸ்கோர் இஃப் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் 60, சாரி கிரேட்டர் தென் 60 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இதில் வந்துட்டு லைக் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், இதை நான் வந்துட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் போட்டு காமிச்சேன்னா எனக்கு இன்னும் சூப்பராக இருக்குமா, நார்மலாக காமிச்சா கேவலமாக இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஃபில்டர் இடி ஃபில்டர் கமா காலம்ஸ் வந்துட்டு என்னென்ன வேணும், இங்கே வந்துட்டு நீங்கள் ஓன் காலம்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன காலம்ஸ் சூஸ் பண்ணலாம்னா லைக் நான் வந்துட்டு நேம்ஸ் பர்சன்டேஜ்னு போட்டு வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு நேம் கமா பர்சன்டேஜ் போட்டேன்னா எனக்கு வந்துட்டு இந்த நேம் கமக்கு பர்சன்டேஜ் சொல்லிட்டு புது காலம்ல வந்துடும். இதுக்கப்புறமா நான் இதை வந்துட்டு நான் மறுபடியும் ஒரு எக்ஸலா போடணும் அப்படின்னா நீங்க நீங்க இதே இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லை இன்னும் இதையே நீங்க வந்துட்டு கன்வெர்ட் பண்ணத ஒரு எக்ஸலா போட்டு காமிச்சிங்கனாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நான் ரிசல்ட் டாட் டு எக்ஸல் போட்டேன்னா எனக்கு என்ன வரும், லைக் சும்மா இப்போ எக்ஸல் ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்துட்டு அவுட்புட் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் வந்துட்டு நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இண்டெக்ஸ் ஏற்கனவே இருக்கும். ஸோ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இண்டெக்ஸ் வேணாம்.
அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அந்த கோடு. இப்போ வந்துட்டு என்னால ரன் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா, எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸெல் ஃபைல் இப்போதைக்கு என்ட்ட கரண்ட்டா எதுவுமே இல்ல. ஸோ, அதனால இதுதான் கோடு. இது வொர்க் ஆகும். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ஆ நான் இந்த இது நோட்பேட்ல போடுறது தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வரும். ஸோ, இது நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் எரர் ஹேண்ட்லிங்? ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஷோ அ சிம்பிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங்னா என்ன? எரர் ஹேண்ட்லிங்னா என்ன? லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா, எனக்கு ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு பிரேக் ஆகக்கூடாது. ஃபுல் ப்ரோக்ராம் பிரேக் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்? லைக் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைனா, லைக் சின்ன சின்ன ப்ரோக்ராம்னா பரவால்ல. அதே மாரி வந்துட்டு நீங்க பெரிய பெரிய ப்ரோகிராம் பண்ட்ருக்கீங்க. அந்த பெரிய பெரிய ப்ரோகிராம் அப்போ எனக்கு ஒரு சின்ன எரர்னால மொத்த ப்ரோகிராமும் கிராஷ் ஆச்சுன்னா, எல்லா ப்ராசஸும் வந்துட்டு வேஸ்ட்டா போயிடும்ல. ஸோ அத வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு தான் எரர் ஹேண்ட்லிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா நான் வந்துட்டு சும்மா எப்படி சொல்ல? ஒரு இன்புட் ஃபங்ஷனுக்கு நான் ஒரு எரர் ஹேண்ட்லிங் எழுதி காட்டுறேன் இப்போதைக்கு. ஸோ ஈக்குவல் டூ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்க இங்க நம்பருக்கு பதிலா ஸ்ட்ரிங் போட்டா என்ன ஆகும்? எனக்கு எரர் வருமா? ஸோ நான் பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்துட்டு ONE1 சொல்லி போட்டேன்னா எனக்கு என்ன வருது? எரர் வருதா? ஸோ இந்த எரர் வந்துட்டு வந்துட்டோனே எனக்கு என்ன ஆயிடுது? கோட் எக்ஸிக்யூட்டட் வித் எரர்ஸ். லைக் ஃபுல்லா அந்த ப்ரோக்ராமே வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுதுல்ல. அது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக தான் எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டா. ஸோ என்ன பண்ணலாம்? ட்ரை போட்டுக்கலாம். ட்ரை பிளாக்ல தான் பேசிக்கா நீங்க என்ன பார்ட் ஆஃப் த கோட் வந்துட்டு ரன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ட்ரை, அப்புறமா எக்ஸெப்ஷன் எஸ் ஆர். இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் ப்ளீஸ் என்டர் ஒன்லி இன்டெஜர். இப்படி போட்டா எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆயிட்டு எனக்கு இன்னொரு இந்த எரர் கோடையும் நான் வந்துட்டு காட்டுறேன். ஸோ எரர் என்கவுண்டர்ட் போட்டுட்டு URL. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த என்ன எரர் என்கவுண்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துரும். இது வந்துட்டு இங்க எரர் ஆகி முடியாம எனக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே இது ONE1 போடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் ஒன்லி அன் இன்டிஜர், எரர் என்கவுண்டர் இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்டிஜர் வித் பேஸ் 10. என்ன எரர்ன்னு சொல்லிட்டு வருது. ஆனா அது வந்துட்டு எனக்கு எரர் வந்து ப்ரோக்ராம் முடியாம லைக் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா? லைக் இப்போ எரர் வந்துச்சுன்னா மொத்தமா வந்துட்டு ப்ரோக்ராம் ஷட் டவுன் ஆகாம எனக்கு என்ன எரரோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குது. இது மாதிரி வந்துட்டு நம்ம பெரிய பெரிய கோட்ல இருக்கும்போது இது யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அந்த ஆப்பிள் கொஸ்டின் போலாம். ஸோ பேசிக்கா அந்த ஆப்பிள் கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் பண்ணேன் அங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இன்னொரு ட்ரை கொடுத்தாங்க. கொடுத்ததுனாலதான் வந்துட்டு நான் கொஞ்சம் இது பண்ணேன். இந்த டிக்ஷனரி கொஸ்டின் அப்புறம் வரேன். ஓகே. ஸோ இந்த ஆப்பிள் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படி ப்ரோ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு நான் அந்த வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் ABPLE, அப்புறம் வந்துட்டு சன்னு, அப்புறம் வந்துட்டு சும்மா ரவிநந்தன், அப்புறம் ரவின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கும் போதே நான் என்ன பண்ணுவோம், லைக் டூப்ளிகேட் லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ரொம்பவே சிம்பிளா முடிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், இஃப் லென் ஆஃப் word equal to len of set of word print word. ஸோ பேசிக்கா பாருங்க என்ன பண்றேன்னா, நான் வந்துட்டு இங்க வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ லைக் நம்ம வந்துட்டு லூப் பண்றோம். லூப் பண்ணிட்டு லென் ஆஃப் வேர்ட் கண்டுபிடிக்கிறோம். லென் ஆஃப் வேர்ட்னா எனக்கு இந்த ABPLE ஆப்பிள் இருக்குன்னா எனக்கு அதோட லென்த் என்ன 5 வருது. இதுல செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். செட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும்? APLE மட்டும் தானே இருக்கும். ஸோ அந்த APLEயோட கவுண்ட் எடுக்கிறோம். அண்ட் அது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த கவுண்ட் எடுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு 5 கவுண்ட் வரும் இங்க. அண்ட் இங்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சிமிலரா இல்ல. அதனால வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடும். இப்போ இதுக்கு பாருங்க, எனக்கு வந்துட்டு இதுல செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் வந்துட்டு 3 தான் வரும். செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனாலும் வந்துட்டு 3 தான் வருது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு சேமா இருக்கு. அதனால அந்த வேர்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேவா? இது வந்துட்டு இந்த டூப்ளிகேட் கொஸ்டினுக்கு.
ஸோ நான் மறுபடியும் அந்த வீடியோ மறுபடியும் கூட நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேவரட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணியிருப்போம் நம்ம வீடியோவில். ஸோ கொஸ்டின் நம்பர் 1365 லீட் கோட்ல இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் வந்துட்டு இதுக்கு நான் எழுதினேன். பேசிக்கா ஏதோ சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு நான் ஸ்மாலர் தென் த கரண்ட் நம்பருக்கு வந்துட்டு எடுக்கணும். ஸோ பேசிக்கா வந்துட்டு நான் இதுல எப்படி நான் டிக்ஷனரி யூஸ் பண்றேங்கிற கான்செப்ட் வந்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நான் டிக்ஷனரி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் சார்ட்டட் அரே இருக்கு. ஸோ இப்போ 8 1 2 2 3 இருக்குன்னா எனக்கு என்ன ஆகும் 1 2 2 3 8ன்னு வருது. ஸோ எனக்கு இப்போ இந்த சார்ட்டட் அரேஸ்ல வந்துட்டு நான் ஃபார் லூப் போடுறேன். ஃபார் லூப் போட்டுட்டு இஃப் சார்ட்டட் அரே ஆஃப் ஐ இந்த எலிமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு ஆஷ் மேப்ல இல்ல அதாவது டிக்ஷனரியில இல்ல அப்படின்னா நான் டிக்ஷனரியில வந்துட்டு கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணது வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு வேல்யூவா ஸ்டோர் ஆகும். இது வந்துட்டு எனக்கு கீயா ஸ்டோர் ஆகும். லெஃப்ட்ல இருக்கிறது வேல்யூ, ரைட்ல இருக்கிறது கீ. வேல்யூ எப்படி வரும்? நான் வந்துட்டு அந்த டிக்ஷனரியோட நேம் போடணும். டிக்ஷனரி நேமு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த உள்ள அந்த கீயோட இது போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? டிக்ஷனரி நேமு, அதுக்கப்புறமா உள்ள இருக்க இந்த கீ, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு டிக்ஷனரி ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 வரும். அதோட இது வந்துட்டு 0 ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு 2 வரும். 2ஓடது வந்துட்டு 1ன்னு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே டிக்ஷனரியில இருக்கு. அதனால அது ஸ்கிப் ஆயிடும். அடுத்து வந்துட்டு என்ன இருக்கு? 3. 3 வந்துட்டு எனக்கு வரும். அதோட இண்டெக்ஸ் என்ன? 3 தான் இண்டெக்ஸ். ஏன்னா 2 தான் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 8 இருக்கு. 8ஓட இண்டெக்ஸ் என்ன? 4. ஸோ எனக்கு இப்படி வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். ஜஸ்ட் கீ வேல்யூ பேரா நான் வந்துட்டு டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணதை வந்துட்டு நம்ம ரிசல்ட் வச்சு நம்ம ஆஷ் மேப்ல ரன் பண்ணி காட்டணும். ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. இருங்க நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே. பாத்தீங்களா? எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துருச்சு. இது மாதிரி அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு டிக்ஷனரியை யூஸ் பண்ணி நான் அதுல வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோடையை நான் வந்துட்டு அந்த இதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு போட்டுறேன். ஓகே. அப்புறம் வேற என்ன கொஸ்டின்? நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்கும் ஜென்ரேட்டிவ் மாடலுக்கும் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஜென்ரேட்டிவ் மாடல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னு புதுசா வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதோட இப்போ உங்களுக்கு ட்ரெயின் பண்றீங்க. ட்ரெயின் பண்ற டேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியல் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டேட்டா மாதிரி ஒரு ரெப்ளிகா கிரியேட் பண்றது தான் வந்துட்டு ஜென்ரேட்டர் மாடல். ஸோ அது பேசிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சாட் ஜிபிடி, டாலி சொல்லிட்டு ஒரு AI இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு வரும். அதே இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஒரு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் மாதிரி ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு பண்ணோம். ரிலேஷன்ஷிப் இப்போ வேர்ட்ஸுக்கும் டோக்கன்ஸ்க்கும் வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை பேஸ் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடலோட இது வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினை அதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாடலோட எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இதில் போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு குரூப் ஆஃப் ரோஸ்ல வந்துட்டு கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க வந்துட்டு பண்றதுக்கு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட், சம், ஆவரேஜ், மின், மேக்ஸ் இதுதான் தான் வந்துட்டு அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை வச்சுதான் நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த அந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டு ரன் பண்ணி காட்டணும். ஸோ பேசிக்கா வந்துட்டு இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க கான்ஃபிடண்டா பேசுங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணி காட்ட சொல்ல மாட்டாங்க. பென் அண்ட் பேப்பர்ல தான் இருக்கும். ஸோ அதனால பேனிக் ஆக வேணாம். அண்ட் சின்டாக்ஸ் தப்பா இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனா உங்களோட அல்காரிதம் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் பிரச்சனை இல்லை. அவங்க அல்காரிதம் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க எழுதுற லாஜிக் வந்துட்டு கரெக்டா பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எந்தனால அந்த லாஜிக் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் see you in the next video. டாடா பாய்.